எப்பா வீட்டில் ஒரே வேலையாக இருக்குது. இந்த துணிலாம் துவைச்சி காய போடுறதுக்கு எனக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. 5 மணிக்கு துவைக்க ஆரம்பிச்சா 7 மணி ஆயிடுச்சு பாரேன். புறா தினமும் நீ வாரியே, நான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரவே மாட்டேன். உனக்கு சாப்பாடு நான் போடுறேன், அதை நீ வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட மாட்டேங்கிறேன். ஆனால் வெளியே இருக்கிறத மட்டும் எடுத்து சாப்பிட்றேன். பாரு உங்கள் உடனே ஜோடி பறந்து போயிடுச்சு. நீ ஏன் ஃபுல்லாக வாயேன், நான் ஒன்று வளர்ப்பேன் இல்லை. என்ன பேசிகிட்டு இருக்கும்போது பறந்து போகிறேன்? பாத்திமாக்கா, பாத்திமாக்கா எங்கக்கா இருக்கீங்க? உள்ளதான் இருக்கேன், வா வா. புறா இம்சா இருக்குது. அங்கே எங்கேயும் போகுது, வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது, நம்மக்கிட்ட வர மாட்டேங்குது, சுற்றி சுற்றி பறக்குதுங்க. அந்த புறாவை பார்த்தாலே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்கள் வீட்லேயே இந்த சைடு மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புறா வர்றதுனால. ஏக்கா என்னக்கா பண்ணுறீங்க? ஒரே வேலை போல் இருக்குது. ஆமாம் கீதா, இந்த ஒரு துணி 5 மணிக்கு துவைக்க ஆரம்பித்தேன். இப்போ தான் துவைச்சி காய போட்டுட்டு நிற்கிறேன். இனிமேல் தான் சமையல் பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, ரொம்ப கடுப்பாக இருக்குது இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா. நீ நைட்டுக்கு சாப்பாடுலாம் செஞ்சிட்டியா? ஆமாக்கா, ஆமாம் செஞ்சுட்டேன். இட்லி சுட்டு வச்சுட்டு சாம்பாரும் சட்னி வச்சுட்டு வந்தேன், அவ்வளோதான். அவங்களாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். எவங்க வந்ததுக்கப்புறம்? உங்கள் வீட்டுக்காரர் இங்கே இல்லையே, வெளிநாட்டில் இருக்கான். அவர் அங்கே தான் இருக்கார். என் பொண்ணு வந்து சாப்பிடுவா, அப்புறமா செல்வாமும் சாப்பிட வரேன்னு சொன்னேன், அதனால தான். அடப்பாவி, அடுத்த வீட்டு புருஷனே வீட்டுக்கு கூப்பிட்றாரு. இவ்வளோலாம் என்ன சொல்கிறது? அறிவே கிடையாது. வெக்கமான சூடு சொரணம் ஒன்றும் கிடையாது போல இருக்கு இவளுக்குலாம். என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கீதா. ஆமாம், நம்ம ராணி லட்சுமி அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது. அவங்களாம் கிளம்பி போகிறத பார்த்தியா நீ? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் அவங்க போட்டதோட பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்காங்க, நல்லா இருந்துச்சு. என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா உனக்கு? ஆமாக்கா, ஆமாம் நானும் பார்த்தேன். ஏதோ அந்த அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நாளாம், அதை கொண்டாடுறாங்களா எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு தான் அவங்க பையன்தான் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் போல இருக்குது. அது உமா பேசிகிட்டு இருந்தா, அப்போ தான் எனக்கு தெரியும். உமா என்ன அவன்கிட்ட வந்து சொன்னாரா? இல்லை இல்லை, அவள் வந்து என்கிட்ட சொல்லலை. பெரிய பொண்ணு அவளும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நைஸாக ஒட்டு கேட்டுக்கிட்டேன். அதனால தான் செல்வா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறேன் நான். ஏன்னா உமா இருக்கா இல்லை, அவள் வந்து சாப்பாடு வந்து பெரிய பொண்ணு தருவா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணு வீட்டில் போய் இருக்கிறேன், நீ முடிஞ்ச ரொம்ப எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அதனால் சரி செல்வா நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா அவளுக்கு தெரிய போகுது, அதனால தான். ஓ அப்படியா? அதான் தானே செல்வா வீட்டுக்கு வரேன்னு சொன்னானா? இருடி இரு, கொஞ்ச நேரத்தில் உமாட்ட போய் சொல்லி வைக்கல. என் பேர் பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ கீதா, சரி சரி சரி, நான் போய் சமையல் பண்ணுறேன். நீ கிளம்புறியா இல்லை நீயே இருக்கியங்க? இல்லைக்கா இல்லை, நான் கிளம்புறேங்க்கா, நீங்கள் சமையல் பண்ணுங்கக்கா. சரி சரி, இருடி இரு, உமாட்ட போய் சொல்கிறேன். சொல்லிட்டு உனக்கு இருக்குது இன்னைக்கு. அடுத்த வீட்டு புருஷனை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு அவ்வளோ ஆனந்தம் போல இருக்குது. இந்த உமா எங்கே தான் போயிட்டா? நானும் அங்கே இங்கேயும் எல்லா இடத்துலையும் கையில் கிடைச்சது ரோட்டுக்கு வந்து நிற்கிறேன், ஆளையே காணாமலே. கனவிதுதான் நினைவிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஓ இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட போகிறேன். வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ரொம்ப ஜாலியாக நிம்மதியாக இருக்குப்பா. இது என்ன தனியாக பாட்டு படிச்சுட்டு பேசிட்டே வரா? சரி போய் பார்ப்போம். ஏன் உமா, உமா கேட்குதா இல்லையா உனக்கு? என்னடி பாத்திமா? கேட்குது கேட்குது. என்ன விஷயம் இந்த நேரத்தில் வந்திருக்க? உன்னை பார்க்க தான் வந்தேன் உமா. உன் வீட்டுக்கு போனேன், நீ இல்லை. அதனால தான் சரி எங்கேயாவது திருப்பியான்னு பார்க்கலான்னு வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது உமா, உங்களோட ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன விஷயம் பாத்திமாக்கா? என்ன விஷயம் சொல்லுங்கள். நீ என்ன பெரிய பொண்ணு வீட்டில் சாப்பிட போறியா இன்னைக்கு? ஆமாம், அதுக்கு என்ன? உங்களுக்கு யார் சொன்ன அந்த விஷயம்லாம்? எனக்கு சொல்கிறது இருக்கட்டும் உமா, நீ ரொம்ப பாவம். வீட்டுக்கார உன்னை ஏமாத்துறான். நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னக்கா சொல்கிறீங்க? என் வீட்டுக்கார என்னை ஏமாத்துறானா? என்னக்கா சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் உமா, இப்போ தான் கீதா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோமா, நீயும் பெரிய பொண்ணு பேசிகிட்டு இருந்தீங்களாமே. நீ பெரிய பொண்ணு வீட்டுக்கு சாப்பிட போகிறதா பேசிகிட்டு இருந்தீங்களா? அதை உடனே கீதா வந்து செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. உடனே செல்வா சரி நான் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால தான் செல்வா அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறானா. நீ அடுத்த வீட்டில் போய் சாப்பிடு, உன் வீட்டுக்காரு அவன் வீட்டில் போய் சாப்பிட்றான். அறிவே இல்லாட்டி உங்களுக்குலாம். வீட்டில் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உன் வீட்டுக்கார உன் கூட இருப்பான்ல. இப்போ எங்கே போய் சாப்பிட போகிறான் பாரு. என்னக்கா கீதாவே வந்து இது உங்கள்கிட்ட சொன்னாலா? ஆமாம், அவள் தான் வந்து சொன்னா. நான் என்ன பண்ணுறது சொல்லு, போ போய் உன் வீட்டுக்கார நம்ம பிடிச்சி வை. நீ இப்படி அடுத்த வீட்டுக்கெலாம் போகிற வேலையை வச்சுக்காத, அப்புறமா உன் பாட்டு ரொம்ப கஷ்டம் பார்த்துக்க. இன்னைக்கு இருக்க அந்த கீதாவுக்கு செல்வாவுக்கு விட்ட மாட்டேன் அவங்கள நான். வா செல்வா வா. வந்துட்டேன். நான் வர்றது உமாவுக்கு தெரியாது தானே? தெரிஞ்சிச்சுன்னா வேணா சும்மா விட மாட்டா. என்ன செல்வா இங்கே வந்துக்கிட்டு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க? வா வீட்டுக்கு வா.
வந்து சாப்பிட்டு போகலாம். வாரேன் கீத்து, நான் வீட்டுக்கு வராமல் வேறு யார் வருவா சொல்லு? வரேன். செல்வம், உனக்காக சுட சுட இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் வச்சுருக்கிறேன், சாப்பிட்டு போ. என் பொண்ணு இங்கே இல்லை, அவள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நான் மட்டும் தான் இருக்கிறேன். வா சீக்கிரம் வா, சாப்பிட்லாம். அப்போ நீ தனியாகவா இருக்க கீத்து? சொன்னீன்னா நான் வருவேன். இல்லை நீ பயப்படுவல்ல தனியாக இருந்தா? ஆமாம் செல்வம், எனக்கும் பயமாக தான் இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு. நீ வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நான் வரேன் கீத்து, தினமும் உன் பொண்ணு வர்ற வரைக்கும் நான் தினமும் நைட்டு வீட்டுக்கு வரேன், சரியா? சரி செல்வா, வா வீட்டுக்கு போகலாம். அட பாவி மனுஷா, நான் இருக்கும்போது வா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா, அதுவும் தினமும் நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறா. யாரும் இல்லாதப்போ எப்படி பேசுகிறான் பாரு. தான் அவன் புருஷன் இருக்காள், அப்புறம் எதுக்கு அடுத்த வீட்டு புருஷன் மேலே இப்படி ஆசைப்படுறா? அறிவே கிடையாது. எப்படி கொஞ்சம் கூப்பிடுறா பாரு. மொண்டக்கண்ணி, இல்லைனா சும்மா விட மாட்டேன்டி. செல்வா வா செல்வா, எவ்வளோ நேரம் இங்கே இருப்ப? வாரேன் கீத்து செல்லம் வாரேன். என்னது கீத்து செல்லம்மா? உன்னை விட மாட்டேன்டா இன்னைக்கு. இவளை முதல்ல அடிச்சுட்டு உன்னை பார்க்குறேன்டா. வீட்டு ஒரே மிதிடி ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. ஐயோ செல்வா என்ன பிடி. அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? கீத்து கீழே விழுந்துடாதீங்க. எப்படி கீழே விழுந்தீங்க நீங்கள்? டேய் செல்வா, நான் கீழே விழடா, உமா மிதிச்சு தள்ளிட்டாடா. சும்மா இருமா, நம்ம ஜாலியாக இருக்கும்போது என்னத்துக்கு அந்த உமாவை பிடிச்சிருக்கிறேங்க நீ? அவளை வரமாட்டாம்மா. என் பின்னாடி கொஞ்சம் பாரு செல்வா. பின்னாடி அப்படி யார் தான் இருக்கா? உமாவா? இவ எங்கே வந்த? இவ இங்கே வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வந்தேன். திருப்பி எதுக்கு இவங்க வாரா? கீத்து கவலைப்படாத, அவன் அங்கே தான் நினைக்கிறேன். அவனை அப்படி தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள ஓடிடலாம், சரியா? அவள் கடப்பா. முன்னாடி கதை ஓப்பனில் தானே இருக்குது கீத்து, போயிட்டு கதை சாத்திடலாம். அதனால் வர முடியாது அவளால். சரி செல்வா, வா வீட்டுக்கு போகலாம். ஏய், நான் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் 2 பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு. வா கீத்து போகலாம், வா போகலாம் செல்வா, வா அப்படியே என்ன தூக்கிட்டு போ செல்வா. அட பாவிகளா, பொண்டாட்டி இங்கே நிற்கான்னு தெரிஞ்சோம் அப்போ தூக்கிட்டு ரொமான்ஸ் பண்ண போகிறான் பாத்தியா? இவனுக்கு என்னன்னு சொல்கிறது? உமா, நானும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க தான் செஞ்சேன். ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னக்கா சொல்கிறீங்க? நான் என்னக்கா பண்ணேன்? நீ என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணலையே. உன் புருஷனை வீட்டில் அடைக்க வைக்கல நீனு. அவ கூட பேசி சுற்றி வச்சுட்டு இருக்க நீ உன் புருஷன் மேலே அன்பா பாசமாக இல்லை. நீ வீட்டில் சோறு பொங்குறது கிடையாது. வீட்டில் ஒரு வேலை செய்யாமல் நீ அடுத்த வீட்லேயே போய் கடந்தீங்கன்னா உன் புருஷன் எப்படி உங்ககிட்ட இருப்பான் சொல்லி? எக்கா, அதுக்கு நீ இப்படி அக்கா பண்ணுறது? நான் என்னக்கா பண்ணுறது? நீ ஒழுங்கா வீட்டில் இருந்தீங்கன்னா உன் புருஷன் உங்களோட இருந்திருப்பான். பாரு, இப்போ அவளை கீத்து சொல்லணும் என்ன மாதிரி கொஞ்சம் பாரு. அவ 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இப்படி மாறுறதுக்கு காரணமே நீ தான். அக்கா, நான் இதுக்கு மேலே என்னக்கா பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டே செல்வா, நீ என்னை இப்படி ஏமாத்திட்டீங்க. அவன் கூட இப்படி போகிறா நீ. நான் எனக்கு இனிமே யார் இருக்கா? இப்போ ஆனது ஒரு பிரோஜனம் இல்லை உமா. நீ முதல்லையே உன் பிரச்சனை அவன் கூட வச்சுருந்துருக்கணும். வீட்டில் ஒழுங்காக இருந்திருக்கணும். ஒழுங்காக நீ அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சுருக்கணும். எல்லாமே நீ பண்ணியிருந்தீன்னா அவன் அவன் கூட இருந்திருப்பான். நீ அவனுக்கு எதுவுமே பண்ணாமல் ஊர் சவார போயிட்டு தெருவா சுற்றிக்கிட்டு வீட்டில் சாப்பாடு செய்யாமல் அடுத்த வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து குழம்பு கூட்டு அது இது வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் புருஷன் என்ன தான் பண்ணுவான் சொல்லு? என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. கீத்து, சரி நான் அப்புறமா வரட்டுமா? இப்போ வர அவள் கோவமாக இருப்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு சமாதானப்படுத்தலாம், சரியா? செல்வா, ஏன் செல்வா இப்படி சொல்கிறேன்? என் கூடயே இறேன். உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன செல்வா? எனக்கு அவளை பிடிக்காது தான். எங்கள் வீட்டில் தான் கல்யாணம் வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆகியே ஒரு 6 மாதம்தான் ஆகுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு இருக்கேன். அப்புறம் என்ன செல்வா, அவளை வேணான்னு சொல்லிடு. டைவர்ஸ் கொடுத்துரு அவளுக்கு. அவன் இன்னும் உன்னை கவனிக்கவா செய்கிறான்? ஊரை சுற்றிட்டு ஊரில் அடுத்த வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு சுற்றிட்டு தானே அலையிறா. உனக்கு என்னைக்காவது அவள் சாப்பாடு செஞ்சு போட்டிருப்பாளா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் கீத்து. நானே எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இவனை வேண்டாம், எனக்கு பிடிக்கலை, இவா ஊரை சுற்றிட்டு அலையிறா, வீட்டில் இருக்க மாட்டுக்கா, சாப்பாடு செஞ்சு போட மாட்டுக்கா, எதுவுமே என்னை கவனிச்சிக்கவே மாட்டுக்கிற அப்படின்னு எங்கள் அம்மாட்டே சொன்னேன். எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்டே சொன்னேன். அவங்க அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சின்ன பொண்ணு இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லு கீத்து? சின்ன பொண்ணு அவளுக்கு என் ஏஜ் இருக்குது. அவள் என்ன சின்ன பொண்ணு சொல்லுங்கள்? இப்படியே ஒரு சுற்றிட்டு இருக்கிறது. அவளை டைவர்ஸ் பண்ணிடுங்க செல்வா. எனக்கு அவளை பிடிக்கல தான் கீத்து. நானும் டைவர்ஸ் பண்ணலாமான்னு தான் வக்கீல்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன சொன்னாங்க செல்வா வக்கீல்? இல்லை, அவளையும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான்
நாளைக்கு தான் போகிறோம். போயிட்டு பேசிட்டு அவளை எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு தான் பார்க்கணும். செல்வா சூப்பர் செல்வா. அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா செல்வா? கீத்து என்ன சொல்கிற நீ? உன் வீட்டுக்கார வெளிநாட்டில் இருக்காங்களே. அவன் வெளிநாட்டில் தான் இருக்கா செல்வா. நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது செல்வா. என்னை அவன் ஏமாற்றிட்டான் செல்வா. அங்கேருந்து மாதம் ஒரு 5000 மட்டும் அனுப்புவான் எனக்கும் என் பிள்ளைக்காகவும். மிச்சப்படி அவன் எனக்கு கண்டுக்கவே இல்லை செல்வா. என் கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் செல்வா நான் எதுவுமே காட்டிக்கிறது இல்லை எல்லாத்தையுமே. என்ன சொல்கிற கீத்து? அவனை ஏமாற்றிட்டானா? இப்படி தெரிஞ்சா நீ காலேஜ்லேயே என்னை லவ் பண்ணும்போது என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல நீ? அவன் என்னை ஏமாற்றி 10 வருஷம் ஆயிடுச்சு செல்வா. என்னை விட்டுட்டு அவன் போன அன்னைக்கே வேற ஒருத்தையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் செல்வா. நான் அவனுக்கு வேணாமா அன்னைக்கே சொல்லிட்டேன். மாதம் 5000 அனுப்புவேன், வச்சுக்க, உன்னை பார்க்க வர மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு ஃபோன் பண்ணாத, எதுவுமே பண்ணாத, 5000 அனுப்புவேன், அவன் தான் அதை வச்சுக்கிட்டு உன் வேலைக்கே பார்த்துக்க நீ அப்படின்னு சொல்லிட்டேன் செல்வா. நீ சொன்ன மாதிரி நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் செல்வா. எங்கள் அம்மா பேச்சை கேட்டு நான் இவனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சு செல்வா. எங்கள் அம்மாவுக்கு கூட அந்த விஷயம்லாம் தெரியாது செல்வா. இன்னும் மனசுக்குள்ளே இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி கீத்து நீ இருக்கிற? உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீத்து. கவலைப்படாத கீத்து. அவளை என்னை வேணாம்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா? அது சரிதான். இருந்தாலும் அந்த பொண்ணும் பாவம் தான். அவள் வாழ்க்கையும் கெடுத்த மாதிரி இருக்கும்ல செல்வா. அதனால் வேணாம் செல்வா. நீ என்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாம். நீ என்னை அப்பப்போ பார்த்துக்க, அது போதும் எனக்கு. மிச்சப்படி நீ அந்த பொண்ணு கூட வாழு செல்வா. அவளுக்கே தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ என்னை பார்த்துக்க, அது மட்டும் எனக்கு போதும் செல்வா. எனக்காக நீ இருக்கான்னு நான் நினச்சிப்பே செல்வா. அந்த பொண்ணுலாம் நீ எதுவும் பண்ணாத. அவள்கிட்ட பேசி இது பண்ணு, திரும்பிடுவா செல்வாவா. சரி கீத்து, நான் கிளம்புறேன் கீத்து. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி அழாத செல்வா. இதை கதையை சொல்லி உன்னை நான் அழ வச்சுட்டேன். சாரி செல்வா, அழாத. நீயும் ஃபஸ்ட்டு அழாத கீத்து. போதுமா செல்வா? இப்போ ஓகேவா? இப்போ தான் அழகாக இருக்கிற. இப்படி எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இது சரியா? நான் இருக்கேன் உனக்காக, எப்போவுமே இருப்பேன் சரியா? சரி செல்வா, ஐ லவ் யூ செல்வா. சாரி, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ யோசிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. சாரி, மன்னிச்சுக்கோ. அடியே கள்ளி, என்னடி உமா கொடுத்துட்டு போகிற? போ செல்வா, நீ கிளம்பு செல்வா. நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன், எனக்கு வெக்கமாக இருக்குது. சரி நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம் சரியா? சரி செல்வா, பாய். கொஞ்சம் எனக்கு திரும்பி தான் பாரு. பார்க்க மாட்டேன். பாரு கீத்து. சரி. என்ன செல்வா இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறேன்? செல்வா போ செல்வா, நான் உன்ட அப்புறமா பேசுகிறேன், நீ கிளம்பு. சரிம்மா, சரி நான் கிளம்புறேன், பாய். கீதாவும் பாவம் தான் போல் இருக்குது. அவள் கதையை கேட்ட எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அவன் பிள்ளைய வச்சுட்டு தனியாக வளர்க்குற. ஆனால் அவள் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறா, ஒழுங்காக என்னை மாதிரி ஊர் சுற்றிட்டு எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் நான் ஊரை மட்டும் தான் சுற்றுறேன், வேலை செய்கிறது கிடையாது, என் வீட்டுக்காரரோட கவனிக்கிறதும் கிடையாது. எதுவுமே பண்ணலைன்னா அவர் அங்கே தானே போவார். நான் என்ன பண்ணுறது? பேசாமல் அவருக்கு நாம் எதுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாமா? உமா சாரிம்மா. நீங்கள் என்கிட்ட சாரியெல்லாம் கேட்க வேண்டாங்க. உங்களுக்கு கீதாவை பிடிச்சிருந்துச்சுன்னா அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் உங்கள் வாழ்க்கையில் வந்ததே தப்புங்க. நீங்கள் உங்களுக்காக நான் ஒன்று கூட பண்ணவே இல்லை. கல்யாணம் ஆனதுலேருந்து உங்கள் கூட நான் சந்தோஷமாகவே இருந்ததில்லை, உங்களுக்கு சமைச்சு போட்டதில்லை, உங்களை நான் பார்த்துக்கிட்டது கிடையாது, வீட்டில் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. எல்லாமே நான் வெளியே சோவாரிட்டு ஊரே சுற்றிக்கிட்டே இருந்துக்கிட்டேன். நான் ரொம்ப தப்புங்க. நீங்கள் பேசாமல் கீதாவையே கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசிட்டேங்க. நான் எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் டைவர்ஸ்க்கு கூட வக்கீல்கிட்ட பேசிட்டேன். நானும் நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்களோ அதே வக்கீல்கிட்ட பேசி நான் எனக்கு சம்மதம் சொல்லி கையெழுத்து போட்டு வந்துட்டேன். நான் என்ன உமா இப்படி பேசுகிற? நான் உன்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை எதுவுமே பண்ணவே இல்லை. அதனால தான் எனக்கு காலேஜ் படிக்கும்போதே கீதாவை பிடிக்கும். அதனால நான் கீத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். மிச்சப்படி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நீ என்ன இப்படி பேசுகிற? அவள் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அவள் கேட்டேன். நான் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் என்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக இல்லை. அதனால் நான் நாளைக்கே இங்கேருந்து கிளம்பிடுவேங்க. ஏன் உமா இப்படிலாம் பேசுகிற? எனக்கு உன்னை பிடிக்கும் உமா. வேண்டாங்க, பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியுங்க.
ஆனால் எனக்கும் உங்களை பிடிக்கல தான். பிடிக்கலன்னா அந்த ஒரு காரணத்தை எங்கள் அம்மா வந்து என்னை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கும் உங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அவங்கள கண்டுக்காமல் ஊரை சுற்றிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருந்தேன். உங்களுக்கு என்ன பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. என்ன உமா சொல்கிறா? என்ன உனக்கு பிடிக்கலையா? நிஜமாக உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிடிக்காம தான் நான் கல்யாணமும் பண்ணேன். அதனால தான் இன்ன வரைக்கும் நான் இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்கேன்னா எப்போவாவது. எப்போவுமே நான் கிச்சன்லேயே தான் இருப்பேன். இந்த ரூமுக்கு நான் வந்திருக்கேன், நான் வந்ததில்லை. இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி பேசணும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேன். என்ன உமா சொல்கிற? நிஜமாக என்ன பிடிக்காதா உனக்கு? ஆமாங்க, நிஜமாக உங்களை பிடிக்காது. இந்த வீட்டை விட்டு எப்படியாவது நான் போகணும். இங்கேருந்து எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு தான் நான் வெளியே சுற்றிட்டு இருக்கிறேன். வெளியே எப்போவுமே இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிறாம. நைட்டு மட்டும் எனக்கு இருக்குது பிடிக்கவே பிடிக்காது. நைட்டு ஏன் வருதுன்னு தான் நான் இருப்பேன். நிஜமாக சொல்கிறேன், உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன் உமா, உன் மனசில் வேறு யாராவது இருக்காங்களா? நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? வாங்க, இப்போ வந்து கேட்குறீங்க. கல்யாணம் அன்றைக்கே கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் அப்போவே சொல்லியிருந்திருப்பேன். என் வாழ்க்கையை நாசமாக போச்சு உங்களை கல்யாணம் பண்ணி. என்ன பண்ணுறது? என் தலையெழுத்து. இனிமேல் டைவர்ஸ் வாங்கிட்டு நான் எங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும். இந்த வீட்டை விட்டு போனால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன். என்ன உமா இப்படி சொல்கிற? அப்போ நீ யாரையாவது லவ் பண்ணியா? இதை நீ முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பேன். இப்படி பண்ணுறே உமா. கடைசியில் என் வாழ்க்கையும் வேஸ்ட்டாக போய் உன் வாழ்க்கையும் வேஸ்ட்டாக போய் இப்படி பண்ணுறே உமா. உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டாக போகலங்க. உங்களுக்கு கீதா இருக்கா, அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் வாழ்க்கையும் வேஸ்ட்டாக போகலை. நான் அவன்கிட்டவே பேசுவேன். அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவனந்தாங்க. நீ இப்படிலாம் நினச்சிருப்பா நான் நினச்சி கூட பார்க்கல உமா. எனக்கு ஒன்று பார்த்தாலே கோவம் தான் வருது உமா. தயவு செய்து இனிமேல் நீ என்கிட்ட பேசுகிறத உமா. தயவு செய்து நாளைக்கு காலையிலே எந்திரிச்சு போயிரு. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுமா. இந்த ரூம் போட்டு முதல்ல வெளியே போ. ஏன்னா உனக்கு பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. நீ இந்த விஷயத்த முதலையே சொல்லியிருந்தேன்னா நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். நீ இப்படி பண்ணிக்கிட்டு இவ்வளோ 6 மாதமாக என்னை பாடாப்படுத்திக்கிட்டு என்னை எவ்வளோ அடி அடிச்சிருப்ப நீ? உனக்கு எவ்வளோ இது இருந்திருக்கும்? என் மேலே பாசமே இல்லாமல் தான் நீ என் மேலே அடிச்சிருக்க. என் மேலே கோவப்படுற மாதிரி கோவப்பட்டுருக்கிற. நான் கீதாட்ட பேசும்போதெல்லாம் என்னை அடிச்சிருக்கிற. அப்படி தானே? ஆமாங்க, எனக்கு உங்கள் மேலே பாசம் இல்லை. மற்றவங்க எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட கீதாட்ட பேசக்கூடாதுன்ட்டு உங்களை நான் தடுத்தேன், உங்களை நான் அடித்தேன். மிச்சப்படி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. அடா பாவி, நீ இப்படி பண்ணிட்டு நான் நினச்சே பார்க்கல உமா. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த ரூமை விட்டு வெளியே போ. காலையிலே எந்திரிச்சு இங்கேருந்து போயிடு மரியாதையா. சரிங்க, நான் போயிடுறேங்க. நீங்கள் நிம்மதியாக இருங்க. நான் அவங்க கூட போய் நிம்மதியாக இருக்கிறேன். இவன் என்ன இப்படிலாம் இருக்கிறா? இவன் இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. அவன் மனசில் வேற யாரையும் வச்சுக்கிட்டு தான் நீ என் கூட இருந்திருக்கா போல இருக்கு இவ்வளோ நாளும். ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சொச்சோ, என் வாழ்க்கையும் போச்சு, எல்லாம் போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலை. அம்மா அம்மா, என்னம்மா நீ இவளுக்கு இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா? அவள் வாழ்க்கையில் வேற ஒருத்தர் இருக்கானாம்மா. என்னை இப்படி பண்ணிட்டியம்மா. என் வாழ்க்கையை நாசமாக போச்சும்மா. ஏம்மா இப்படி பண்ண நீ? இங்கே பாரு, அவள் வேற ஒருத்தர் நினச்சிக்கிட்டு என் கூட வாழ்ந்துருக்கிறான். நான் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அவளே போய் அதே வைக்கல்கிட்ட போய் சைன் போட்டு அவள் கிளம்பிட்டான். நாளைக்கு இங்கே வந்து கிளம்பிடுவான். இனிமேல் எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்கிறாமாவா? என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டேம்மா. உன் பேச்சு கேட்டு தானம்மா நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணேன். என்னடா சொல்ற? என்ன சொல்ற? நிஜமாவா சொல்ற நீ? ஆமாம்மா, அவள் மனசில் யாரையா வச்சுட்டு தான் இவ்வளோ நாள் அவளை வாழ்ந்துருக்குறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. சரி, ஓகே, அவளை பிடிக்கலன்னு நீ டைவர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல. சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நானும் வரேன், அவன் வீட்டில் வந்து பேசுகிறேன். சரியா? சரிம்மா, நாளைக்கு காலையில் வா. நாம் 2 பேருமே சேர்ந்து அவளை வீட்டில் போய் விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சு அந்த பையன் கூட அவனை அவளை சேர்த்து வேணா வச்சுட்டு வரலாமா. ஏன்டா இப்பவும் அவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ? என்ன பண்ணுறதும்மா, 6 மாதம் என் கூட இருந்துட்டா, வேறு வழி இல்லை. நான் அவளுக்கு நல்லது பண்ணி தான் ஆகணும். சரி சரி, நான் காலையில் கிளம்பி வந்துடுறேன். சரியா? சரிம்மா, சரி. ராணி ராணி, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குதே. ஆடா போங்க அக்கா, நானே இந்த ட்ரெஸ் எப்போ கழட்டி போடலான்னு இருக்கேன். நீங்கள் வேற அக்கா. ஏன் ராணி உனக்கு ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா? ட்ரெஸ்ஸு நல்லா தாங்க இருக்குது. பிள்ளைங்க முன்னாடி இப்படி போடுறது ஒரு மாதிரி இருக்குது. பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுங்க? ஆமாம் ராணி, நாங்கள் வந்ததும் பிள்ளைங்க ரொம்ப சிரிச்சிட்டாங்க ராணி. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாக்கா, பிள்ளைங்க பார்த்து சிரிச்சாங்கக்கா. என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தானே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க்கா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கழட்டிடலாங்க்கா. ஆமாம் சரசு, அதே முடிவோட தான் நானும் இருக்கிறேன். எங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குது? நாங்கள் அழகாக இருக்குமா? உனக்கு என்ன பெரிய பொண்ணு, நீ சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளை, அதனால் நீ போட்டால் அழகாக இருப்ப. நாங்களாம் போட்டால் எப்படி இருக்குது பாரு, நல்லாவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு போட்டுட்ருக்கோம். அப்படிலாம் இல்லைக்கா, அவங்களுக்கும் சூப்பராக இருக்குது. சரி சரி, ஏதோ சொல்கிறேன். சரி, பிள்ளைங்களாம் இல்லை, எங்கே ஆளை காணோம்? அவங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் பின்னாடியே வாரேன். நாங்கள் நான் காணும் இந்த வருவாங்க இப்போ. சரிக்கா, சரி. சரணண்ணா, சதீஷ் வைங்கண்ணா. அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டானு ஒரு வேலையை வெளியே போயிருக்கான். எப்போ வரான்னு தெரியல. ஃபோன் பண்ணி வாரேன்னு சொன்னான். அவன் எப்போ வருவான்னு தெரியலையே. ஃப்ரெண்டு கூட போயிருக்கான்லப்பா, இவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டானே. அதனால் நம்ம கேக் வெட்டலாம். நீ அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்.
ம் சரிங்க சித்தி. அம்மா அப்பா ரெடி ஆகிட்டீங்களா? சீக்கிரம் வாங்கம்மா, எல்லோரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். திருமண நாள் வாழ்த்துக்கள் பெரியம்மா பெரியப்பா. நன்றி பாருமா. தேங்க்யூ பாரு. அம்மா அப்பா திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்பா. தேங்க்யூப்பா. தேங்க்யூடா சரணே. எல்லாரும் தனித்தனியாக சொல்ல முடியாது பெரியப்பா பெரியம்மா, அதனால் எல்லா சார்பாகவும் நான் சொல்கிறேன். திருமண நாள் வாழ்த்துக்கள் பெரியம்மா பெரியப்பா. எல்லாருக்கும் நன்றி, எல்லாரும் வந்ததுக்கு. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் கொண்டாடினதில்லை, ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறேன். டெக்கரேஷன் எல்லாம் செம்மையாக இருக்குது. பாரு நீங்கள் எல்லாம் தான் செஞ்சீங்கன்னு சொன்னா சரணு, ரொம்ப அழகாக இருக்குது. அப்பா எல்லாரும் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் அழகாக ட்ரெஸ் போட்டு அழகாக வந்திருக்கீங்க. எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி குடும்பமாக ஒத்தமையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னக்கா எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்க? நன்றிலாம் சொல்லாதீங்கக்கா, நாமெல்லாம் எப்போவுமே ஒன்று தானக்கா. ஆமாம் ராணி, நாம் எல்லாரும் எப்போவுமே ஒன்று தான் ராணி. சாரி ராணி, நான் நன்றி சொல்லியிருக்க கூடாது. நீங்கள் வந்தது எனக்கு நீங்கள் வந்தது எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி அம்மா அப்பா கேக் வெட்டுங்க. அண்ணா இதுக்கு ஏதாவது பாட்டு படிக்கணும். பர்த்டே சாங் படிப்போம். இதுக்கு பாட்டு நமக்கு தெரியல. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு எல்லாரும் சொன்னாலே போதும். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பெரியப்பா பெரியம்மா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. கேக் வெட்டுற ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம எல்லாரும் எல்லாரும் சாப்பிடலாம். ஐயோ ஐயோ, அதுக்காக தான் வெயிட்டிங். ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க, எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாய்வா திங்கிறதுலையே. ஆமாம் ஆமாம், வாங்க எல்லாரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் உட்காந்து சாப்பிடலாம். வாங்க, சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கா நம்ம சின்ன பொண்ணு. சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நம்மளே கடிச்சு தின்றுவாவா. சரி சரி, நான் கேக் வெட்டிக்காக எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போகலாம். சரியா? சரிங்க பெரியம்மா.